Hey guys, அவன் இன்னைக்கு நைட்டு வருவான். எதுக்குண்ணே? என்ன போடதான். இது டீ ரேட. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, சின்சான் ஃபாஸ்ட் ஆஸ்லி மூவி இருக்குல்ல, அதோடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட நம்ம பார்ட் 1 பார்த்துட்டு வந்தோம்னா அப்போ தான் இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த எபிசோடில் என்னெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி சேனலில் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, வீடியோ ஷேர் பண்ணி விட்டுரு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சேனலை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கலாம். அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ வாங்க நம்ம வீடியோ கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ போன எபிசோடில் நம்ம எங்கே விட்டுருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வானவில் மண்டையை வந்து நம்ம பிரின்ஸ்பல்ஸாக கூட பேசிகிட்டு இருப்பான், என் பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல கட் பண்ண உடனே நைட் ஆகிடுச்சு. நைட் ஆன உடனே என்ன ஆகுதுனாக்கா, இவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மிஷின் ஆன் பண்ணுறாங்க. அப்படி ஆன் பண்ணுறப்ப அந்த மிஷின்லேருந்து ஏதோ லேசர் பீம் மாதிரி வானத்துக்கு போயிட்டு அந்த லேசர் பீம் அந்த ஊர் ஃபுல்லாகவே கவர் பண்ணுது. அப்படி கவர் பண்ண உடனே இவங்க எல்லாருமே கண்ணை முழிச்சா ஒரு ட்ரீம் உலகத்தில் இருக்காங்க. ஸோ அந்த உலகத்தில் இவங்க எல்லாருமே ஒரு பால் மேலே நிற்கிறாங்க. சின்ன பசங்களாம் பெரிய பால் மேலே நிற்கிறாங்க, பெரியவங்களாம் சின்ன பால் மேலே நிற்கிறாங்க. அப்போ தான் புரியுது, அந்த பால் வந்து ஒரு பவர், அவங்க ட்ரீம் பண்ணுறதுக்கான ஒரு பவர் தான் அந்த பால். ஸோ அந்த பால் வச்சுட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அப்படி தான் நமக்கு ஒரு இதை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க, இது நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும், எல்லாருக்குமே ஏன் ஒரே இடத்துல இருக்கும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அப்படி நினச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஹாரி வந்து அந்த ஒருத்தவங்க இருப்பாங்களே, 2 லவ்வர்ஸ் ஜோடி, யோஷிரு மிச்சி, அவங்க 2 பேரும் வந்து நம்ம ஹாரியை பார்த்துட்டு காண்டா, யோ நீ என்ன எங்கே இடத்துல பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹாரி கொலை காண்டாயி, டேய் நீங்கள் என்னடா ஏன் இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க 2 பேர் மாறியுமே கேட்டுக்கிறதுக்காக இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல கட் பண்ணாக்கா நம்மளுடைய மசாவை காட்டுறாங்க. மசாவை வந்து நேனி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான், நம்ம ட்ரீம் ஏன் இப்படி இருக்குது, நான் வந்து என்றைக்குமே நல்ல கனவு காணணும்னு தான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நேனி கேட்குறா, நல்ல கனவா, எந்த மாதிரி கனவுன்னு கேட்குறப்ப நான் மசா சொல்கிறேன், நான் வந்து ஒரு காமிக் ரைட்டர் ஆகணுன்னு தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி ஒரு கனவு எனக்கு வந்தாக்கா நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம மசா சொல்லவே அந்த ஒரு பால் வந்து அவனுக்கு காமிக் பிளேஸாக மாறிடுது. அப்படி மாறினோடனே நம்மளுடைய மசா அந்த ஜாலியாக அந்த வரைய பார்க்குறான். அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து, மசாவ் சார் நீங்கள் எழுதுகிற காமிக் தான் சார் ஊர் ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு, நல்லா எழுதுங்க சார் அப்படின்னு சொல்கிறா. மசாவை பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷத்தில் அப்படியே அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருக்கான் மசா. அந்த இடத்துல கட் பண்ணாக்கா நம்ம நேனி நினைக்கிறா, ஓ எல்லாமே இப்படி தானா, எல்லா பசங்களும் அவங்கவுங்க நினைக்கிறது நடக்கும் போல் அப்படின்னு சொல்லி அடுத்து நம்ம கசாம வந்து நினைக்கிறான். நான் என்ன நினைக்கிறாங்க, அவன் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக மாறுறான், அரசியல்வாதியா. அப்படி ஆனோடனே அந்த ஊரில் எல்லாருமே அவனுக்கு ஓட்டு போடுற மாதிரி அவன் கனவு காட்டுறான். அப்புறமா நம்ம டேனி நினைக்கிறா, நான் வந்து ஒரு பாடகராக மாறுகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பாடகராக மாறணும். நம்ம டேனி ஃபேனுக்கு எல்லாமே வந்துடுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து அவளுக்கு கை தட்டி அவளை உற்சாகப்படுத்துறாங்க. இப்போ சில பேரில் வந்து ஐஸ்கிரீம் ஒரு பையன் நினைக்கிறான், ஒரு பையன் வந்து பீச் நினைக்கிறான், எல்லாருமே அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம சின்சான் எந்த நினைப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். நானாக்காவை நினச்சிக்கிட்டு அவள் பின்னாடியே ஓட்டுருக்கான் நம்ம சின்சான். ஸோ அங்கே கட் பண்ணாக்கா பெரியவங்களும் நாங்களும் கனவு காணுவோண்டான்னு சொல்லி அவங்களும் கனவு காண நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கனவு காண்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான கனவு எதுவுமே பெருசாக வரலை. அவங்க கனவு எல்லாம் பட்டுன்னு முடிஞ்சிடுது. அப்போ நம்ம ஹாரி அந்த வி ஷேப் ஜெட்டியை நெஞ்சில் வச்சுக்கிட்டு அவர் அப்படியே வந்துட்டார். அப்புறமா நம்ம மிக்ஸி அழகாக கிராண்ட் மேக்கப்லாம் போட்டு அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டு அப்படியே பார்த்து சண்டை போட்டுறாங்க. என்ன நீ இப்படி இருக்க, அவனு நம்ம மிக்ஸி நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுறாங்க. அப்படி சண்டை போட்டே இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஒரு ஹோல் ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆன உடனே ஏதோ ஒரு பொம்மைலாம் வந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சி அந்த ஓட்டக்குள்ளே தள்ளுது. தள்ளி விட்டோடனே இவங்க எல்லாருமே அந்த வெளி உலகத்துக்கு போய் விடுறாங்க. அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொம்மைலாம் இன்னும் நிறையா பெரியவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ட்ரீம் முடிஞ்சவங்க, அவங்க எல்லாருமே தூக்கி இதே ட்ரீட்மெண்ட் தான் எல்லாருமே அந்த ஹோல் வழியாக வெளியே தூக்கி போட்டோடனே இவங்க எல்லாருமே அந்த வெளி உலகத்துக்கு போய் விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்தோடனே தான் தெரியுது அந்த வெளி உலகத்தில் எல்லாமே கொடூரமாக இருக்குது, இங்கே இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும்னு சொல்லி இவங்க எல்லாருமே புரியுறது. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கனவுலாம் வருது. நம்ம ஹாரி வந்து எப்படி சிஇஓ சூப்பர் மேனாக இருந்தாரோ அந்த இடத்துல அவங்க எல்லாருமே அவரை வெறுக்கிறாங்க. அவருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. அவரை வந்து கில்ட்டுன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. நம்ம மிக்ஸி வந்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான கடன் மேக்கப் கடமே வந்து பார்த்தீங்கன்னா 31 லட்சமா, அதை கட்டுங்க இல்லைனா உங்களை ஜெயிலில் போட்டுருவோம் சொல்லி அவங்கள தோத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் பண்ணுறாங்க. ஒருத்தர் வீடு வாங்கியிருப்பார், அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எரியற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு நடக்கிற கனவு எல்லாமே பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பசங்க எல்லாமே ஜாலியாக இருக்காங்க. அவங்க எல்லாரோட கனவும் ஒரு மாதிரி அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே கனவு நடக்குது. ஸோ இப்படி நடந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பட்டுன்னு இவங்க வந்து கனவுலேருந்து முழிச்சுக்கிற உடனே பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுதுன்னா, நம்ம மிக்ஸி ஹாரி வந்து மூஞ்சி பயங்கரமாக இருக்குது. அப்போ நம்ம சின்சான் ஈமாவாரி இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜாலியாக எழுந்து நடந்து போகிறாங்க. அப்போ தான் நமக்கு புரியுது அவங்க கனவு வந்து பயங்கரமாக இருக்குது. சின்ன பசங்களுக்குலாம் கனவு நல்லா அந்த நாள் நல்லா தூங்கி எழுந்துக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கட் பண்ணாக்கா அந்த ஸ்கூலை காட்டுறாங்க. நம்ம ஸ்கூலில் இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கனவு எனக்கு எல்லாமே நல்லதாக வருது, உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்ம கசமாக கேட்குறப்ப எங்களுக்கும் நல்லா தான் வந்தது அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல கட் பண்ணாக்கா
அந்த ஒரு பொண்ணு இருப்பாள் சகி, அந்த பொண்ணு வந்து ஒரு பொம்மையை வச்சுட்டு நடந்து போயிட்டுருப்பா. பக்கத்து கிளாஸ் பசங்க வந்து அந்த பொண்ணை வம்புழுத்து அந்த பொண்ணு கூட சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போடுறப்ப அவளை கீழே தள்ளி விட்டு அவளோட பொம்மையை எடுத்து விளையாட்டுருப்பானுங்க இவங்க. அப்படி விளையாட்டுறப்ப அந்த பொண்ணு அந்த பொம்மையை எடுத்துட்டு அவள் வந்து ஓட ஆரம்பிப்பா இவங்களை தள்ளி விட்டு. அப்படி ஓடுறப்ப பக்கத்து கிளாஸ் பசங்க எங்களே தள்ளுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளை சேஸ் பண்ணிட்டு போவாங்க. சேஸ் பண்ணிட்டு போகிறப்ப அந்த சகி சொல்லுவா எல்லாரும் தாண்டி போயிட்டு அப்படி ஒரு இடத்துல ஒழிஞ்சுப்பா. அப்படி ஒழிஞ்சுக்கணுன்னே நம்மளுடைய நேனி வந்து எல்லார்கிட்டையும் சொல்லுவா, ஏய் பாய்ஸ் போய் காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கசாமா வந்து நான் மேடம்ஸை கூப்பிட்டு வர போயிட்டான். நம்ம சின்ன நான் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கிறத ஏற்றுட்டு இருக்க மாட்டேன், கிளம்பிட்டேன், உச்சா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்ப ஆரம்பிச்சிடுவான். நம்ம நேனியை பிடிச்சி நீ எல்லாம் ஒரு பையனை போய் காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டனால நம்ம சின்சானும் அவனுக்கான உரிய ஒரு ஸ்டைலில் இருக்கும் பார்த்தீங்களா, புரி அதை வச்சு அவங்கள காப்பாற்றிடுற உடனே அந்த நம்மளோட நேனி போய்ட்டு சகி கிட்ட சொல்ல அவனை காப்பாற்று சின்சான் தான், நீ அவனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லி சொன்னோடனே அவன் காப்பாற்றுற அளவுக்குலாம் நான் இறங்கிட்டேனேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு மாதிரி சலிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு போயிடும். அந்த இடத்துல கட் பண்ணாக்கா திருப்பி நைட் ஆகுது, திருப்பி இவங்க எல்லாம் தூங்குறாங்க. திருப்பி வந்து அந்த மிஷினை யாரோ ஆன் பண்ணுறாங்க. போன வாட்டி அவங்க கனவு முடிஞ்சோடனே அந்த மிஷினை யாரோ ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஆஃப் பண்ண உடனே தான் இவங்க எல்லாருமே முடிச்சிருப்பாங்க. இந்த தடவை திருப்பி கனவு வந்தோடனே இவங்க எல்லாருமே ஆன் பண்ண உடனே அவங்க எல்லாருக்கும் கனவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பயங்கரமாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுடைய ஹாரி அவரோட ஒய்ஃப் மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃப்ரெண்டு கூட போகிற மாதிரி காட்டிடுறாங்க. ஸோ நம்ம ஹாரி மனம் அடைஞ்சு விட்டு உட்காந்துருவாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் பெரியவங்களுக்குலாம் கனவு வந்து பயங்கரமாக வருது. அதெல்லாம் நம்ம மசாவும் இப்போ சேர்ந்துப்பான். ஏன்னா அவனோட கனவு பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த பவர் அவங்ககிட்ட இருந்து காலி ஆன உடனே நம்ம மசாவோட கனவையும் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ ஒருத்தவங்க உறிஞ்சி வச்சுப்பாங்க. உறிஞ்சி அந்த மிஷினில் போட்டோடனே அந்த இடத்துல நம்ம சிக்கி அவங்க அப்பாவோட 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசிப்பாங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி நல்ல கனவு வேணும், நல்ல கனவு இருந்தால் தான் நம்மளால் கெட்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்ல உடனே நமக்கு புரியுது யாரோ ஒருத்தவங்களுக்கு நல்ல கனவு வரல, கெட்ட கனவு வருது, அதனால் அவங்களால தூங்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா அவளை காப்பாற்றுறதுக்காக இவங்க நல்ல கனவு எடுத்து அதை டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி புரியுது. அப்போ நம்ம மசாவோட கனவும் காலியானவனே அவனை வெளியே போயிடுவான். அதை நம்ம கசாமா ஃபுல்லாக பார்ப்பான். அந்த கனவு எடுத்து யாரோ எதுக்குள்ளேயோ போடுறான், அந்த மீனுக்குள்ளே போடுவான் பார்த்தியா, அந்த மீன்குள்ள சொருவத்தெல்லாம் நம்ம கசாமா பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த இடத்துல கட் பண்ணாக்கா நம்ம மசாக்கா ஒரு மாதிரி பயங்கரமாக நடக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு சார் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அம்மா டான்னு மண்டையிலே போடுது, நீ எல்லாம் ஒரு ரைட் ஆடான்னு அப்படிலாம் போடுற பார்த்தீங்கன்னா மசா ஆட ஆரம்பிச்சிடறான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கனவுலாம் மாறு மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த நாள் காலையில் வருது. அதே மாதிரி தான் இவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனவொடனே நம்ம கசாமா சொல்கிறான், எனக்கு எல்லாமே கனவு நல்லதா, மசா மட்டும் அழுதுகிட்டே இருக்கான், என்னடா கனவு இனி நான் கனவே காண மாட்டேன்னா சொன்னோடனே தான் நம்ம கசாமா சொல்கிறான், யாரோ உன் கனவு உறிஞ்சு அந்த மீன்குள்ளே விட்டாங்க, அதை நான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னோடனே நம்ம நேனி சொல்கிறான், போடு நம்ம காசுக்கா டீம் ஃபோர்ஸுக்கு செம்மையான ஒரு ஜாப் வந்துக்குதுன்னு சொன்னோடனே இவங்க எல்லாருமே சரி நம்ம எல்லாருமே இது சால்வ் பண்ணியிருப்போம்னு சொல்லி ரெடி ஆவாங்க. இவங்க எல்லாருமே ரெடி ஆகி நம்ம சக்கியும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நம்ம நேனி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே அவள் வீட்டுக்கு தேடி போவாங்க. அப்படி போகிறப்ப அங்கே ஃபுல்லாக மேலே ஏற முடியாத மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம சின்ன ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அவளையே பார்ப்பான் நம்ம சின்சான். அவள் வீட்டுக்குள்ளே போய் அவளே தாழ்ந்து பார்த்துருப்பான். அவள் கண்டுபிடிச்சிருவா. அவள் கண்டுபிடிச்சிட்டு நம்ம சின்சானை தோட்டி அடிச்சிருப்பா. அடிச்ச உடனே நம்ம நேனி வந்து சொல்லுவா, நீ வந்து அவனை அடிக்கிறத நிறுத்து, எங்களுக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவை, நாங்கள் வந்து இந்த ட்ரீமை யாரும் கட்டுப்படுத்த பார்க்குறாங்க, அந்த கண்டுபிடின்னு நாங்கள் இருக்கோம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்கி சொல்கிறா, சரி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் வந்து என்னை வெறுத்துடக்கூடாது உண்மையை கண்டுபிடிச்சாலும் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே ஒரு டீல் போட்டுப்பாங்க. ஓகே அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வானவில் தாயை வந்து பார்த்துருப்பான் பின்னாடி அந்த சக்கியோட அப்பா. பார்த்துருக்கா பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கட் பண்ணால் அவரை காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்கியோட ஃபோட்டோவை பார்த்துருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சக்கியோட அம்மா ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா தான் தெரியுது ஓ சக்கியோட அம்மா இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா புஷ் ஆகிட்டாங்க தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல கட் பண்ணாக்கா நம்ம வந்து வீடியோவை பார்ட் 3ல் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் தான் பார்ட் 2. ஸோ இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி நேரம் ஆச்சு. ஸோ பார்ட் 3ல் வந்து நம்ம இந்த ஸ்டோரியோட எண்டிங்க்கு போகலாம், இல்லைனாக்கா பார்ட் 4ல் கூட எண்டிங் போகலாம். ஏன்னா கதை ரொம்ப பெருசு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.